ஹலோ எவ்ரிஒன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா அது கிளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். நம்ம இன்டீரியர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேண்டம்ஸ், அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் எங்கெங்கே வச்சுருக்காங்க, அண்டர் மவுண்ட் ஆர்ஓ எங்கெங்கே வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் அண்டர் மவுண்ட் ஆர்ஓலாம் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட திங்ஸ்லாம் எங்கெங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிச்சன் ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் நம்மளோட யூடியூப் சேனலில். அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். பட் என்னென்னா கிளைண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட திங்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட அந்த வீடியோ பாருங்கள். நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கிளைண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட கிச்சன் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, ஒரு கேபினெட்ஸில் அதோட பாட்டில்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிச்சன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். இதோட கிச்சன் பார்த்திங்கன்னா செமி மாடுலர் கிச்சன். இது பார்த்திங்கன்னா ஹாப், இது சிம்னி. ஹாபும் சிம்னியும் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த சிம்னி பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது பற்றி நிறைய டீட்டெயிலாக போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா இது தனியாக ஹேங் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணும்போது இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் அந்த ரைட் சைட்லேருந்து ஒரு யூனிட்டாக நான் காமிச்சிடுறேன். இந்த அவன் ஓடிஜி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நான் நிறைய கிச்சனில் பார்க்கும்போது அதுக்கன்ட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் கேட்பாங்க ரைஸ் பேக் வைக்கிறதுக்கு. ரைஸ் பேக் வைக்கணும் அப்படின்னா ஒன்று கீழே வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ரைஸ் பேக் வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு நீங்கள் மேலேயே பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இது அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 kgs கிட்ட பார்த்திங்கன்னா உள்ளே இவங்க வச்சுருக்காங்க. ரைஸ் பேக் மேக்ஸிமம் யாருமே வாங்குறது கிடையாது. பட் என்னென்னா வாங்கினாலும் வாங்கலைனாலும் ரைஸ் பேக் வைக்கிற ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். அதுவும் நான் காமிக்கிறேன். இது அவன் ஓடிஜி வைக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓப்பன் ஸ்பேஸில் இது கொடுங்க. ஏன்னா இது அக்ரலிக் மாடுலர் கிச்சன். இது ஏன்னா இதோட ஹீட் பட்டுது அப்படின்னா வெளியே வந்துடும். திருப்பி அது ஷீட் கிடைக்காது. நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போ போயிடும் அப்படின்றது சொல்ல முடியாது. நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட லைஃப்ன்றது அதிகம், இதோட லைஃப்ன்றது கம்மி. அதனால் 1 year கழிச்சு போகலாம், இல்லைனா ஒரு 5 yearsக்கு அப்புறம் கூட இது டேமேஜ் வரலாம். டேமேஜ் அப்படின்னா உள்ளே ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அக்ரலிக்லாம் பார்த்திங்கன்னா போயிடும். இல்லையே தனியாக ஒரு கேபினெட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா இன்சைடு லேமினேட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒட்டாதீங்க. இது அக்ரலிக் மாடுலர் கிச்சன். அதனால் இதில் வர லைஃப் கம்மி. நம்ம யூஸ் பண்ணுற அக்ரலிக் லேமினேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல் டோர் போடாதீங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஃபுல் டோர் போடாமல் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா ரோலிங் ஷட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும். பட் என்னென்னா ரோலிங் ஷட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஓரளவு கீழேருந்து ஒரு 450 mmக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 tandems. இது 2 tandems ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 3 tandems. இந்த 3 tandems ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ஹேண்டில்ஸ்லாம் என்னென்ன ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் என்ன இந்த வீடியோவில் எந்த இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஏன்னா வீடியோவோட லென்த்து அதிகமாகிடும்.
இந்த பக்கத்தில் வந்து சிலிண்டர் வந்து அந்த கார்னரில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் வைக்கலாம். ஒரு 2 செட் சிலிண்டர் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து தாராளமாக வச்சுக்கலாம் 3 சிலிண்டர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் வைக்கலாம். ஏன்னா இது வந்து 2 ஃபீட், இது வந்து 2 ஃபீட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேக் வைக்கிற மாதிரி வந்து ஸ்பேஸ் இதுதான் கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அவங்க வந்து இது யூஸ் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து பேக் வந்து வாங்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி ஒரு பக்கெட்டில் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால் இங்கே வந்து ரைஸ் பேக் விற்கிற மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து ரைஸ் பேக் விற்கிற மாதிரி வந்து டேண்டம் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க. டேண்டம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் இருக்குன்னா போட்டுக்கோங்க. யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் போடவே போடாதீங்க. அதனால் வந்து ரைஸ் பேக் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பக்கெட் போட்டு வச்சுக்கலாம். டேண்டம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் டேண்டமில் வந்து ஒரு பெரிய டேண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு சின்ன டேண்டம், கீழே வந்து ஒரு பெரிய டேண்டம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். சேம் அதே மாதிரி தான் இந்த டேண்டம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், சேம் அதே மாதிரி தான். இதில் இருக்கிற டேண்டம்ஸ் விக்கெட் பாஸ்கெட் மாதிரி தான் இதுவும். டேண்டம்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், விக்கெட் பாஸ்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டேண்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆனியன் வைக்கணும் அப்படின்னா ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வைக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படியா இருந்தாலும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்டர் மவுண்ட் ஆரோ வந்து ஸ்பேஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கோம். அண்டர் மவுண்ட் ஆரோவில் வந்து கீழே வந்து ப்ளைவுட் வந்து போடாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து பேஸில் வச்சுக்கோங்க. பெஸ்ட். எனக்காவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வுட்டில் வந்து படாது. அப்பர் யூனிட் இது. நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்படி ஃபில் பண்ணுறதே கிடையாது. இன்னொன்று என்னென்னா இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த பாட்டில்ஸ், இந்த ஸ்பைஸ் ரேக்கோட பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. பெரிய பாட்டில்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த ஸ்பேஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். பெரிய பாட்டில்ஸ்னால் கூட ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் மெயினாக வந்து வீடியோ வந்து போடுறேன். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 டோர்ஸ். மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். இந்த லாஃப்ட் யூனிட்னால வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 2 சிங்க் வந்து இருக்கும். ஒன்று வந்து கிச்சனில் வந்து ஒரு சிங்க் இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியில் வந்து ஒரு சிங்க் வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.